புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து உங்களுடைய படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்லபடியாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுகமான தூக்கம். அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்குறார் முதல் 2 மாதம். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அவரையே ஜெகத்குருன்னு சொல்லியிருக்கார். அதனால் வந்து கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேரோட்டியாக இருந்து எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்மளுக்கு வந்து பகவத்கீதையை கொடுத்து பெரிய பண்ணதுனால கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறதுனால திருவல்லிக்கேணிக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நெய் விளக்கு போடுங்க. நெய் தானம் கொடுங்க. அருகில் இருக்க கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்க. பஞ்சு திரி போட்ட நெய் வந்து தானம் கொடுங்க. அதாவது பஞ்சு திரி போட்ட நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை வந்து தானம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்கரம் பயிற்சி நடக்கிறது. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் பெரிய ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் தொழில் லாபமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வக்கரமாய் 2ஆம் இடத்துல வரும்பொழுது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்களும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அது தவிர தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவான்னு சொன்னோம்னாலே குரு என்பவர் உங்களுடைய குல குருவாகவும் இருக்கலாம். ராமானுஜர் என்பவர் பெரிய நிறைய மக்களுக்கு பெரிய வாழ்க்கையை காட்டிய மகான். அதனால் வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்களை காட்டியவர் அவர். அதனால் வந்து அவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். நெய் விளக்கு போடுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதை தவிர துளசி மாலை போட்டு வாங்க ராமானுஜருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சுண்டல் பலகாரம், அதாவது சுண்டல் வந்து பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகமோ இல்லைன்னா எழுத்து பேனா பென்சில் இல்லைன்னா நோட் புஸ்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து தேங்காய், அதை தவிர வந்து நெய், இந்த மாதிரியான அபிஷேகத்துக்கு நெய், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடும். அதிசார வக்கர பயிற்சி பார்த்தலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த கொலஸ்ட்ரால், சுகர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து தொடை பிரச்சனை, அது தவிர பாத பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரங்கல் ஒபேசிட்டி, வயிறு பிரச்சனைகள், இந்த குடல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஜோதிடம் சொல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வந்து வக்கரகதியில் குரு பகவான் இருக்கும் பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் நீங்கள் வந்து ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர், இந்த சென்னை அடுத்து போரூர்கிட்ட இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது. அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு அதாவது போரூர் பக்கத்தில், திருப்போரூரில் போரூர் பக்கத்தில், அதாவது போரூர், குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து போரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் அது. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. அங்கே வந்து நெய் வந்து தானம் கொடுங்க, நெய் அபிஷேகத்துக்கு தானம் கொடுங்க, தேங்காய் ஒரு 10-20 தேங்காய் வாங்கி கொடுங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரலும் மஞ்சள் வஸ்திரம் கொடுங்க. சுண்டல் வந்து வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு, அதாவது அந்த ஈஸ்வரர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார வக்ர குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அது நூதனமான கல்வி, அது தவிர வந்து கல்வியில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கூட்டு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு, அதுவும் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பழ வியாபாரம் செய்பவர்கள், இனிப்பு பழ வியாபாரம் செய்பவர்கள், அதாவது வாழை மரம், வாழைப்பழம், அன்னாசி பழம், இந்த மாதிரியான பழங்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வந்து ஒரு தரம் ஆலங்குடி போயிட்டு வாங்க, கும்பகோணம் பக்கத்தில். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்கிறோம். உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர வந்து இந்த விவசாயம் பார்க்குறவங்க, பயிர் இதெல்லாம் வைக்கிறவங்க, தென்னை மரம் அந்த மாதிரியான இது வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, அது தவிர வந்து இந்த புடவை, இந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல்கள், பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து வியாழக்கிழமை தேங்காய் உடைச்சி, தேங்காய் வந்து சதுர
தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்சது மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை விநியோகம் பண்ணலையானால் உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக காணாமல் போகக்கூடிய அளவிற்கு இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 17/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பட்டு போகிறது. உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தை வந்து குரு பார்க்குறார். இதன் மூலியமாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் வக்கர நிலையிலிருந்து மாறிடுறார். வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு. அதனால் வந்து வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். அதனால் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி 7ஆம் இடத்தில் இருக்கிற வரலும் உங்களுக்கு எதிர்பாலின தரும் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் 21/12/2025 மேலே இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும். அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு, அதாவது இந்த தென்குடி திட்டைன்றது வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்கும். அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மஞ்சள் தானம் கொடுங்க, அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுங்க, நெய் தானம் கொடுங்க, அது தவிர வந்து உங்களால் முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்க, வாழைப்பழம் தானம் கொடுங்க, அது தவிர கோவிலில் வந்து அந்த சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒருவான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தான் என்ற அகங்காரத்தோடும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்ல. கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த அரசியல் தொடர்புடையவர்கள், அதை தவிர எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற என்ஜினியர்ஸு, அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பத்திரிகை எழுதுகிறவங்க, அது தவிர வந்து கவிதை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் வந்து புத்திரகாரகனை பார்க்குறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக திருமணத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக, ஒப்பந்தம்னா நிச்சயதார்த்தம் வரலும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகும்பொழுதும் வக்கர குருவாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையோ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய எதிரிகள், அது தவிர கோர்ட்டு, வம்பு, வழக்கு இதெல்லாம் ஏதாவது இருந்ததையானால் அதுவும் சுமூகமாக தீர்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும்.
சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், பிராணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கோச்சாரம் அந்த அளவு வேலை செய்யாது. அப்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேனால், குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவ திருப்பதியில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்திலேயே இருக்குது. ஆழ்வார் திருநகரி, அங்கே ஆதிநாத பெருமாள் அப்படின்றவர் இருக்கார். அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். முடிஞ்ச வரலும் இந்த மஞ்சள் நிற ஆடை, அதாவது துணி வஸ்திரம் தானம் கொடுங்க. தேங்காய் சதுர்த்தி உடைச்சிட்டு வாங்கும். அது தவிர எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. உங்களால் முடிஞ்சது ஏனால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுங்க. அது தவிர அன்னாசி பழம், அது தவிர செடிகளில் சந்தன செடி, அதற்கு பிறகு உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி, அரச மரம், இது எல்லாம் வாங்கி தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல விலகி சென்று எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் தொழிலில் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் நளினம் தெரியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிராளிகள் உங்களுடன் சுமூகமான பேச்சில் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்கிற மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு. பம்பு வழக்கு இருந்தது ஆனால் அதுவும் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்கர குருவாக போகும்பொழுது அதன் மூலியமாக உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்கள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லையே என்றால், நீங்கள் சென்னையில் அருகில் உள்ள அந்த பாடி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். அதை தவிர கோவில்களுக்கு நெய்யில் வழக்கு போடுங்கோ, நெய் தானம் கொடுங்கோ, வாழைப்பழம் தானம் கொடுங்கோ, அன்னாசி பழம் தானம் கொடுங்கோ. அதை தவிர முடிஞ்சதுன்னா துளசி கன்று, அதை தவிர அரச மரம், சந்தன மரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானம் கொடுங்க. அதை தவிர மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர குரு பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். முடிவுகள் எல்லாம் நல்லபடியாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாள் அலைச்சல் அதிகமாக இருந்தது, அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம் சார்ந்த பணிகள், அதை தவிர குக்கிங், இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர அரசு பணியில் இருக்கக்கூடிய போலீஸு, அதாவது மிலிட்ரி சர்வீசஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாட்டினுடைய சம்பந்தம் நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாரையும் பேச்சினால் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் இந்த ஒரு ஏற்றம் கிடைப்பதற்காக நீங்கள் அருகில் வேலூரில் இருக்கக்கூடிய, அதாவது வெள்ளூர் பக்கத்தில் தக்கோலம்னு ஒரு இடம், அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கும். அது காஞ்சிபுரம் பரமாச்சாரியார் அவருடைய காலகட்டத்தில் கட்டினது. அதனால் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த எலுமிச்சம்பழம் மாலை, வாழைப்பழம் வாங்கி தானம் கொடுங்க. யானைக்கு வாழைப்பழம் கொடுங்க. ஏன்னா யானை குருவின் வாகனமாக சொல்லப்படுகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது மஞ்சள் கலர் புஷ்பங்கள், அது தவிர உங்களால் முடிஞ்சதே ஆனால் வாழைப்பழம், அன்னாசி பழம், அது தவிர நெய் இதெல்லாம் வாங்கி தானம் கொடுங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. இதெல்லாம் செய்கிறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலமாக இந்த அதிசார வக்கர குரு பெயர்ச்சி அமையும். அப்படின்னு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 8/10/2025 13/3/2026 வரலும் உண்டான குரு அதிசார வக்கர பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அது தவிர நல்ல உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் கம்மியாக இருந்து, அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா அவர்கள் குருவாயூர் போயிட்டு வாங்கும். திருச்சூர் மாவட்டம் பக்கத்தில் கேரளாவில் இருக்குது. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவிற்கு உண்டான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர குழந்தை பிராப்திக்கும் போய் குருவாயூர் சேவிச்சுட்டு வருவா. குருவுக்கும் அதாவது குருவாயூர் ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு உண்டான ஸ்தலம்னே சொல்லக்கூடியது குருவாயூர். அதனால் குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நெய் வாங்கி பிரசாதம் கொடுங்க. அதை தவிர தேங்காய் வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்தணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழம் மாலை கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. தேங்காய் சதுர்த்தி உடச்சுட்டே வாங்கும். இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் மூத்த சகோதரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வலுவான ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணினி துறை, அது தவிர இந்த தேங்காய் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, அது தவிர இந்த கம்ப்ரஸ்டு ஃபுட்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கம்ப்ரஸ்டு ஆயில், தேங்காய் எண்ணெய் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, அது ஒரு நல்ல ஒரு சுபக்கடனாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பேச்சிலையும் நல்ல இது ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சின் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர படிப்பதற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கும். அதாவது இந்த திருச்செந்தூரில் போனீங்கன்னா இந்த முருகக் கடவுளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா குரு அப்படின்னு இருக்கார். அந்த மேதா குருவை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா அவர் கூர்மத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதாகவும் 8 தலை நாகத்தினுடையும் 8 கஜங்களுடையும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அவர் ஒரு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால் அந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். முதல்ல ஒரு 2 மாதம் பார்த்தாலேயானால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வெளியில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மன அமைதி சற்று இருக்கக்கூடும். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்ன தனித்த சனி ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராகுவோடு இருக்கிறதுனாலையும் அதீதமான ஆசைகள் மனசில் கவ்விக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வெளிநாட்டு முதலீடுகள் வரும், வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 21/12க்கு மேலே மிதுனத்திலேயே வக்கரகதியில் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஈரோடு மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கு போங்க. அங்கே அதியமான் கோட்டை என்ற ஒரு இடத்துல கால பைரவரை போய் சேவிங்க. என்ன சார் இது, எல்லாருமே கால பைரவரை சனி பகவானுக்கு தானே சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் என்ன சார் குரு வக்கரகதிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவானின் குருவாக சொல்லக்கூடியவர் காலபைரவர். அதனால் தேய்பிறை அஷ்டமிக்கு தேங்காய் உடைச்சி தேங்காய் எண்ணெயிலேயே பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சனி பகவானாலும் குரு பகவானாலும் எல்லாவித கஷ்டங்களும் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம், குழந்தை பிராப்தி உண்டு. அது தவிர புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் நல்ல உறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 17-11 அப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் வியாபாரத்தையும் தந்தையினுடைய வழியாக வரக்கூடிய இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா 8ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சடன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சுப செலவுகள் வரும். நல்லபடியாக சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி வக்கரமும் நிவர்த்தி ஆகிடும். அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம், அதாவது காஞ்சிபுரம், அதிலிருந்து உங்களுக்கு வந்து அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தோம்னா கோவிந்தவாடி அப்படின்னு அகரம் கோவிந்தவாடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கதலி பழம், அதாவது மஞ்சள் கலர் கதலி பழம் வாங்கிட்டு போங்க, வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க. அதை தவிர எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் தானம் கொடுங்க. நெய் ஒரு 1/2 பாட்டில் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க. இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.